கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி பகவான் மீனம் ராசியில் இருக்கார். நிறைய பேர் உங்களுக்கு ஜென்ம சனி இருக்குது அப்படிம்பாங்க. அது எல்லாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சொல்கிறது. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது. கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ராசிநாதன் சனி மேலே சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை விழுகுது. ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார், அவர் மேலேயும் செவ்வாயினுடைய பார்வை விழுகுது அப்படிங்கிறது விழுகுது. அப்போது இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெரியதொரு திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஜென்ம ராகு மேலேயும் செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது தன சனி மேலேயும் செவ்வாயினுடைய பார்வை. அப்போது முக்கியமான முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நாம் விட்டுட்டு போயிடணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது, அது நம்ம பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, ஊராம் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, திருமணம் விஷயங்களில் தலையிடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே நிறுத்திக்கோங்க. அது ரொம்ப உறவில் இருப்பாங்க. ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுப்பா, தம்பிக்கு கல்யாணமே ஆகலப்பா, ஒன்றுமே செட் ஆகலப்பா அப்படிம்பாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், மாப்பிள்ளை ஒரு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ சரிங்க, பார்க்குறேன் ஜாதகம் கொடுப்பாங்க. வாங்கி வீட்டில் பொட்டியில் போட்டுட்டு செவனேன்னு நீங்கள் பட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. திருமண விஷயங்களில் நீங்கள் தலையிலேயே கொடுத்தீங்க அப்படின்னா பெரியதொரு பேராபத்தின் பெரும் பழியும் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். அடுத்தவனுக்கு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, அடுத்தவனோட பிரச்சனையில் போய்ட்டு தலையிட்டு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் புருஷன் முண்டாட்டி போட்டு அடிச்சுட்டு கிடப்பாங்க, தடுக்க ஆள் இல்லாமல் நம்ம போயிட்டு வேலைக்கு விட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 2 அடி விழுவும். நமக்கு தேவையில்லாத 4 பாட்டு வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீங்க. அடுத்தவங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறதுல உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. சூழல் அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நமக்கு ஒன்று பிரச்சனைன்னா நம்ம போயிட்டு இறங்கி கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. எவனுக்கோ பிரச்சனைக்கு நாம் போயிட்டு கஷ்டப்படணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஊராம் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டிக்காமல் விட்டுருவோம் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு நேரம் நல்லா இல்லை, நாம் ஒதுங்கியிருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆனி 8ஆம் தேதி கடகம் ராசிக்கு புதன் பகவான் வராரு. உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான். எதிர்பாராத நல்லதொரு திருப்பங்கள். ஏன் அப்படின்னா, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ காசு பணம் எங்கேயாவது ஒரு 10 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். போன மாதத்தில் நடக்காத சில நிகழ்ச்சிகள் கூட இந்த ஒரு மாதத்தில் நடக்கும். காசு கொஞ்சம் வெளியில் கொடுத்துவிட்டேன், வெளியில் வாங்கவே முடியலை, வீட்டில் அதால் வர பிரச்சனை அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கு, வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் கடனை வேறு வாங்கி வச்சுருக்கேன், என்னைக்கு வீடு தேடி வர போகிறாங்க
கொடுத்துருவாங்களோ தெரியலை, பிரச்சனை ஆகிடுமோ அப்படி சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஸோ தெரியாமல் வாங்கினேன், தெரியாமல் கொடுத்துடணும், ஏதாவது ஒரு வருமானம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஒரு கடனை அடைப்பதற்கு ஏதோ ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டு கிடைக்காத சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். தொலை தூரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு பக்கத்துலேயே பிரான்ச் இருக்குது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இதுக்கு மேலே அது எல்லாம் கிடைக்கும். அலுவலக சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். பரவாயில்லடா, ஆஃபீஸில் இப்போ தான் எல்லோரும் நம்ம கொஞ்சம் மதித்து நடந்துக்கிறாங்க, நம்ம பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சலிச்சுக்கிட்டே வேலைக்கு போயிருந்திருப்போம். ஆமாம், போனால் இந்த மேனேஜர் எரிஞ்சு விழுவார், சும்மா எப்போ எல்லோரும் காலி பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரான்ச்சை விட்டு இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன பண்ணுறது, அன்றாட செலவுக்கு போயிட்டு அன்றாடம் வருமானத்துக்கு கொஞ்சம் பஞ்சமாகி போயிடுமே, வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா உட்காந்தா கடனாகி போயிடுமே, இருக்கிற கடனை அடைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டு கடந்தவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வேலை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். இந்த உற்சாகமான ஒரு சூழலுக்கு மத்தியில் நீங்கள் வேலை செய்வீங்க. இவர் நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசின அதிகாரி கூட இப்போ நல்லபடியாக பேசுவாங்க. சக ஊழியர்கள் நமக்கு ரொம்ப ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆனி 15 தேதி வரைக்குமே மேசம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், 3வது வீட்டில் இருக்கார். இந்த 15 தேதி வரைக்குமே கல்வி முயற்சிகளில் கொஞ்சம் தடை அப்படிங்கிறது இருக்கும். பிள்ளைகள் வந்துட்டு இப்போ காலேஜ் படிக்கலாம், நாம் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அது எனக்கு பிடிக்கலை, வேறு இடத்துல போயிட்டு சேரு அப்படி சொல்லும். இல்லைனா என் கூட்டாளி ஒருத்தன் அந்த காலேஜில் இருக்கான், அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கான், நான் அங்கே தான் போவேன், இங்கே போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நிற்கும். இப்போ தான்ப்பா ஃபீஸு கட்டினேன், இந்த காசெல்லாம் திருப்பி வேறு தர மாட்டாங்க, போப்பா அப்படின்னா கேட்க மாட்டாதீங்க பிள்ளைங்க. அதை நம்ம ஆளுக்கு 2 அடியை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு பிள்ளைகளை கொஞ்சம் அதுங்க இழுப்புக்கு தான் ஒரு 15 தேதி வரைக்கும் போகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு ரிஷபம் ராசிக்கு சுக்கிரன் போயிட்டு ஆட்சி பெற்று உட்காந்துருவார். 4க்கும் 9க்கும் அதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்காருவார். அப்படிங்கும்போது கல்வி முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கைகூடும். பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. போக மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்க கூட சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுசரித்து ஓட்டிக்கும். அதனால் 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது எல்லாமே புறந்தள்ளிடுங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் 15 தேதிக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா பலன் அப்படிங்கிறது தானாகவே தேடிக்கிட்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. நகை நட்டு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்கும். இதுவரைக்கும் சகோதரர்கள் மீது மட்டும்தான் பாசம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்ன எங்கள் அப்பா என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்ன தான் அவங்க வந்துட்டு உசுறு, என் தம்பி தான் எல்லாமே உசுறு, எங்கள் அக்கா தான் உசுறு, பட் நாம் வந்துட்டு விழுந்து நல்லது கெட்டது செஞ்சாலும் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட இதுக்கு மேலே தாய் தந்தையருடைய அந்த பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். வெளியில் 1000 கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு போனால் தாய் தகப்பன் நல்லபடியாக பேசுவாங்க, கட்டின மனைவி நல்லபடியாக பேசுவாங்க. ஸோ வெளியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சமாளிச்சிடலாம். அது இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிம்மம் ராசியில் செவ்வாய் பகவான் இந்த ஒரு மாதம் முழுக்கவே இருக்கார். அதாவது ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் கேதுவோட கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடம் அப்படிங்கிறது புனிதமடையுது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது புனிதமடையுது. ஒரு தொழில் செய்கிறவங்க தனிச்சு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கூட யோசிக்க தொடங்குவீங்க. ஆனால் வேண்டாம், இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அப்படிங்கிறவர் இப்போ செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கார், பகையினுடைய பார்வையில் இருக்கார். அப்படிங்கிறதுனால இப்போ கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா கூட அது நிரந்தரமாக இல்லாமல் கொஞ்சம் சண்டை சச்சரவில் மன வருத்தத்தில் பிரிகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து தொழில் செய்வது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறும். தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக தான் போகும். குறுக்கீடுகள் அதிகரித்தாலும் கூட ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய குறுக்கு புக்தி வேலை செய்யும். சட்ட விரோதமாக பணம் வரது, இல்லை அப்படின்னா கண்ணா புண்ணான் லாட்ரி சீட்டு வாங்கி அபிலாசைப்படுறது, இந்த மாதிரியான ஆசைலாம் வரும். திடீர்னு கோடீஸ்வரன் ஆவான், என்னடா பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க தொடங்குவீங்க. அது பெரியதொரு ஆபத்து. இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் யோசிக்க வைக்கும். அதில் விழுந்துடாதீங்க. யாராவது வந்துட்டு இந்த அரசு ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலையை முடிச்சு கொடு, தன் லட்சம் தரேன், கை விட்டு தரேன், லஞ்சம் தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விழுந்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. எப்போவுமே வந்துட்டு இந்த செவ்வாய் வந்துட்டு சனியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது
நேர்மைக்கு மட்டுமே நல்லதொரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் நேர்மை தவறி நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதால் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஆசைகளை புறந்தள்ளிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு வெள் விளக்கு, வியாழக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சை விளக்கு அப்படிங்கிறது போடுங்க. ஏழை பாலைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.